Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு சகோதரியே, நீ வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது உன் இருதயம் கலங்கி, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் எப்பொழுது முன்னேறும் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, உன் கண்ணீரை தேவன் கண்டிருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலையும் ஆண்டவர் கண்டிருக்கிறார். அவர் அப்படியே விடுவ தேவன் அல்ல. என் அன்பானவர்களே, என் அன்பு சகோதரனே, நீ அழுது கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உன்னை அப்படியே அழ விட மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை கண்ணீர் சிந்த விடுவதில்லை. ஒருவேளை ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறார் என்று சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு கற்பிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த பாதையிலே உங்களை நடத்தினார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். உன்னுடைய வேதனையும் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆலோட்டிகளையும் வேதனையும் அறிந்திருக்கிற தேவன் இந்த உலகத்திலே நீங்கள் படுகிற வேதனையும் கண்ணீரையும் அவர் பார்த்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி தரும்படியா அவர் மரித்தும் இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த நேரத்தை ஆண்டவர் மறந்து போகல. அவரை கண்ணீரோடு தேடின நாட்களையும் ஆண்டவர் மறந்து போகல. அதெல்லாம் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மறந்துட்டார் என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மறக்கல, நினைவு வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்திலே உங்களை கரம் பிடித்து தூக்கும்படியாய், ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்தும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச நேரம்தான். நீங்கள் படுகிற வேதனைக்கு ஒரு முடிவு, நீ படுகிற துன்பத்திற்கு ஒரு முடிவு, நீ படுகிற கஷ்டத்துக்கு ஒரு முடிவு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பார்த்து கொள்ள போகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீ சோர்ந்து போய் இருந்த நாட்கள் முடிந்து போனது. நீ கண்ணீரோடு இருந்த நாட்கள் முடிந்து போனது. புதிய நேரத்தை, புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் முதல் கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். இந்த நாட்கள் முதல் உங்களுடைய துக்க வாழ்க்கை முடிந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. அழுகையின் வாழ்க்கை முடிந்து களிப்பான வாழ்க்கை, சிரிப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமை பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறார்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளில் முதல் கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக, புதிய ஆரம்பத்தை நீ தரப்போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை அவர்களை சூழ்ந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான வன்கண்களும், எரிச்சல ஆவிகளும், பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். மறந்துடாதீங்க, உங்க கண்ணீரை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உடனே பதில் கொடுக்க போகிறார். God bless you. உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்.